வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த பதிவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு வரப்போகும் 12 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைஞ்சிருக்கு, என்ன சாதகம் என்ன பாதகம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். மேலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பல அரிய தகவல்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்குன்னே சொல்லலாம். மேலும் என்ன செய்தால் பாதகத்திலிருந்து விடுபட முடியும் என்பதையும் நாங்கள் இந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கோம். மேலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னதான் செஞ்சாலும் எந்த நன்மையும் நம்மளுக்கு வந்தடையல அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படுறீங்களா? மேலும் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன பலன்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சால் கண்டிப்பாக எல்லா நல்லதுமே நடக்குங்க. அது மாதிரி கரெக்டாக சொல்கிற ஜோசியர் யாரும் எங்களுக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருக்குங்களா தான் பவன் நம்பூதிரி ஜோதிடர் சிறந்த முறையில் ஃபோன் மூலமாகவே உங்களுக்கு ஜாதகத்துக்கான கணிச்சி நல்ல தீர்வு சொல்கிறாருங்க. அவரோட நம்பரு 9043637512 90 436 375 12. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. அவர் தெளிவான விளக்கம் சொல்கிறாரு. மேலும் இந்த நம்பரை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களது வாழ்வில் ஏற்படும் பல சங்கடங்களிலிருந்துமே விலக்கு பெற பவன் நம்பூதிரி அவர்கள் சிறந்த தீர்வளிச்சிட்டு இருக்காருங்க. முதல்ல நாம் மிதுன ராசியில் உள்ள மிருகசீரில் 3, 4ஆம் பாதம் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு வரப்போகும் நாட்கள் அப்படின்னு பார்க்கலாங்க. இவங்களுக்கு வித்யாக்காரகனான புதன் அம்சத்தில் இவங்களுக்கு பிறந்த இவங்களுக்கு சூழ்நிலைக்கேற்ப செயல்பட்டு வெற்றி பெறும் திறமை இவங்கக்கிட்ட இயல்பாகவே இருக்குங்க. ஏன்னா பிறக்கும் இந்த மாதம் இவங்களுக்கு இவங்களது நிலையில் முன்னேற்றங்கள் உண்டாகும் மாதம்னே சொல்லலாங்க. ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் சுக்கிரன் என்ன செய்கிறாருன்னு பார்த்தா பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளை நீக்கிடுவாருங்க. இது வரைக்கும் உங்களது தொழில் மற்றும் உங்களது வேலையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே ஜென்ம ராசிக்கு சஞ்சரிக்கும் சுக்கிரன் எல்லா நெருக்கடியுமே நீக்கி உங்களுக்கு நன்மை தர பெரிதும் உதவுவாருங்க. அது மட்டும் இல்லாமல் பொன்பொருள் சேர்க்கை அதிகரித்து காணப்படும். எதிர்பார்த்த வரவை வழங்குறதுக்கு இவர் உங்களுக்கு ரொம்பவும் உறுதுணையாக இருப்பாருங்க. குடும்பத்திலும் நிம்மதியான நிலை உண்டாகுங்க. ஜென்ம ராசிக்குள்ள சூரியன் சஞ்சாரம் செய்கிறதுனால படபடப்பு, டென்ஷன் இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்குங்க. அதெல்லாம் பெரிதாக நீங்கள் எடுத்துக்காமல் உங்களது வேலை மீது கவனம் செலுத்துங்க. பணிபுரியும் இடத்துல எல்லாமே சில நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களது வேலைகளை நீங்கள் செய்யணும். யாரையும் நம்பி உங்களது வேலையை ஒப்படைக்காதீங்க. எந்த ஒரு இடத்துலையும் படித்து பார்க்காம கையெழுத்து போடாதீங்க. இந்த மாதிரி முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது மூலம் இந்த மாதிரி பிரச்சனை வர்றது எல்லாமே நம்ம தவிர்த்துடலாம். ஏன்னா நெருக்கடி அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது மூலம் நம்ம வரும் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அதன் பிறகு அரசு விவகாரங்கள் தள்ளி போகுங்க. இருந்தாலும் கூட லாபஸ்தானத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சஞ்சாரம் செய்யறதுனால நீங்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமே அதிகரித்து காணப்படுங்க. வேலை என்னடா இப்படி இழுத்துட்டு போகுது அந்த மாதிரி சொல்லி வருத்தப்படாமல் நீங்கள் கொஞ்சம் மன தைரியத்துடன் இருக்க ரொம்பவும் உங்கள் ராசிநாதனும் நட்சத்திரநாதனும் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையே தருவாங்க. எதிர்பார்த்து வருவாய் எல்லாமே சேருங்க. விவசாயிகளின் விருப்பம் பூர்த்தியாகுங்க. ரியல் எஸ்டேட்டில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல லாபம் வரும்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்குமே இழுப்பறியாக இருந்து வந்த அனைத்து விவகாரங்களுமே உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்களை தருங்க. சிலருக்கு எல்லாமே வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க இந்த மாதம் உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை காத்து கொண்டு இருக்குன்னு சொல்லலாம். அதை சிறந்த முறையில் பயன்படுத்துவதன் மூலம் வெளிநாட்டிற்கு செல்லும் வாய்ப்புமே உங்களுக்காக அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் உங்கள் உடல்நிலை ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட இது எல்லாமே ஆரோக்கியம் சீராகும் மாதம்னே சொல்லலாங்க. மேலும் மிதுனர் ராசியில் உள்ள மிருகசீரிடம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் இருக்க அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா செல்வாக்கு உயர்ந்து காணப்படுங்க. அதன் பிறகு குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதால் உங்கள் வாழ்வில் ஏற்படும் அனைத்து நெருக்கடிகளுமே உங்களை விட்டு விலகுங்க. மாணவர்களின் மேற்கல்வி முயற்சி வெற்றியடையும் வாய்ப்புகள் எல்லாமே அள்ளி தருங்க. மேலும் உங்களுக்கு சந்திராசிரமம் ஜூன் 25 இருக்கிறதுனால அன்றைக்கு நீங்கள் முன்னெச்சரிக்கை, ஜாக்கிரதை, கவனம் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவும் தேவைங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் நாட்கள் என்னன்னு பார்த்தா 23, 27 இது எல்லாமே அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக அமைஞ்சிருக்கு. மேலும் நீங்கள் உங்கள் வாழ்வில் பிரச்சனை நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னால் பரிகாரமாக நீங்கள் இவரை வழிபடலாம். அப்படி யாருன்னு பார்த்தா நரசிம்மரை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் உங்களுக்கு நன்மை அதிகரிக்குங்க. நரசிம்மர் உங்கள் வாழ்வில் ஏற்படும் பல பிரச்சனைகளில் இருந்தும் உங்களை விலக்கி கொண்டு வரதுக்கு ரொம்பவும் உறுதுணையாக இருப்பாருங்க. தொடர்ந்து நீங்கள் நரசிம்மர் வழிபாட்டு செஞ்சால் உங்களுக்கு நன்மை பெருந்து கொண்டே இருக்குங்க.
அடுத்து திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வரப்போகும் நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா, யோகக்காரகன் ராகு, கல்விக்காரகன் புதனோட அம்சத்தில் பிறந்து இவங்களுக்கு அறிவாற்றலும் அதிர்ஷ்டமும் இயல்பாகவே இருக்குங்க. பிறக்கும் இந்த மாதம் இவங்களுக்கு நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கொள்றது இருக்கிறாரு. அதன் பிறகு ராசிநாதன் ராசிக்குள்ளேயே சஞ்சாரம் செய்கிறாருங்க. இதனால் வந்துட்டு இவங்க எடுக்கிற எந்த ஒரு செயலுமே யோசித்து திட்டமிட்டு செயல்படுத்துறது ரொம்பவும் நல்லதுங்க. எடுத்தமோ கவுத்தமோன்னு சொல்லிட்டு எந்த வேலையும் நீங்கள் செய்யக்கூடாதுங்க. தீர விசாரித்து சிந்திச்சு அதன் பிறகு அந்த வேலையை நீங்கள் செய்யணுங்க. மனதில் ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க. வெளியூர் வெளிநாட்டில் இருந்து எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி கூடிய விரைவில் உங்களை வந்தடையுங்க. அதன் பிறகு நீண்ட நாளாக ஏதாவது வேண்டுதல் வச்சு செய்ய முடியாமல் இருந்தால் அந்த வேண்டுதல் எல்லாமே இந்த மாதம் நீங்கள் செய்து முடிப்பீங்க. பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் மாதமும் இந்த மாதம் தாங்க உங்களுக்கு. அதன் பிறகு மற்றவரால் சாதிக்க முடியாத காரியங்களும் இப்போ வந்துட்டு நீங்கள் எளிமையாக சாதிச்சிருவீங்க. சிலருக்கு எல்லாமே புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். இதன் மூலம் லாபமும் வருமானமும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க. இழுபறியாக இருந்து வந்த வரவுகள் எல்லாமே கூடிய விரைவில் உங்களை வந்து சேருங்க. உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகுங்க. ஆரோக்கியம் சீராக இருக்கும் மாதமும் இந்த மாதம் தாங்க. சனி பகவான் வந்துட்டு வக்ரம் அடைகிறாருங்க. இதன் மூலம் நீங்கள் செய்யும் செயல்களில் நிதானம் கண்டிப்பாக அவசியமாக நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கணுங்க. குருவின் பார்வை 4, 6, 8ஆம் இடங்களில் உண்டாகிறதுனால சந்தோஷத்தில் இருந்த தடைகள் எல்லாமே விலகுங்க. எதிர்ப்புகள் நீங்கும். செல்வாக்கு உயர்ந்து காணப்படுங்க. பணியாளர்களின் விருப்பம் நிறைவேறுங்க. எதிர்பார்த்த இடமாற்றம் உங்களுக்கு உண்டாகுங்க. வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயம் தருங்க. சுய தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே வருமானம் அதிகரித்து காணப்படுங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம். மேலும் லாபமும் வருமானமும் அதிகரித்து காணப்படுங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் 25, 26 தினங்களில் இருக்கிறதுனால அன்று மிகவும் கவனமாக நீங்கள் இருக்கணுங்க. அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்னன்னு பார்த்தா 22, 23 இந்த 2 நாட்களுமே அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக அமைஞ்சிருக்கு. மேலும் உங்கள் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட நீங்கள் பரிகாரமாக மீனாட்சி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் நன்மைகள் அதிகரித்து காணப்படுங்க. ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் கூட மீனாட்சி அம்மன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அதனால தான் தொடர்ந்து மீனாட்சி அம்மனை வழிபட்டு உங்கள் வாழ்வில் அதிக நன்மைகளை அதிகரிக்க உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதன் பிறகு மிதுனம் ராசியில் புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஞானக்காரகன் குரு, வித்யாக்காரகன் புதன் அம்சத்தில் பிறந்த இவங்க அறிவாற்றலால் வெற்றி பெறும் இயல்பு இவங்கக்கிட்ட ஒரு தன்மை வந்துட்டு இயல்பாகவே இவங்கக்கிட்ட இருக்குங்க. பிறக்கும் இந்த மாதம் புதிய பாதையை உங்களுக்கு காட்டும் மாதம்னே சொல்லலாங்க. இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே உங்களை விட்டு ஓடுங்க. ஏன்னா உங்கள் நட்சத்திரநாதன் குரு விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால அவருடைய 3 பார்வையுமே உங்களுக்கு யோகத்தை வழங்க காத்து கொண்டு இருக்குன்னே சொல்லலாங்க. இது வரைக்குமே உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் அனைத்துமே விலகிடுங்க. மனதில் ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். பல கோவில்களுக்கு நீங்கள் சென்று மன நிம்மதி அடையவும் ஒரு சில வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு வருங்க. நல்லவர்களின் அறிமுகத்தால் நன்மை உண்டாகும் மாதம் இந்த மாதங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க எல்லாமே விலகி ஓடிடுவாங்க. எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வுமே இப்போது உங்களுக்கு கிடைக்குங்க. உடல்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த மாதம் உங்களுக்கு சீராகுங்க. உடல்நிலையில் இதுவரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே விலகுதுங்க. உடல்நிலை சீராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளாக இருந்தால் எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேரும். வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த தடைகள் விலகுதுங்க. போட்டியாளர்கள் எல்லாமே உங்களிடம் சரணடைஞ்சிருவாங்க. நீங்கள் ஏதாவது பந்தயத்தில் கலந்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட உங்களை பார்த்தோன்னே அவங்க பயந்துருவாங்க. ஏன்னா போட்டி பந்தயங்கள் எல்லாமே நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க. அதன் பிறகு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ரம் அடைகிறதுனால குருவின் பார்வைகளால் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க. உங்களது வியாபாரத்தில் லாபம் அதிகரித்து காணப்படும். தொழில் அதிகரித்து காணப்படுங்க. அதன் மூலம் வருமானமும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. குடும்பத்தில் இதுவரை இருந்த சங்கடங்கள் விலக போகுதுங்க. புதிய தொழில் தொடங்க மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும். புதிய முயற்சிகள் வெற்றியடைகிறதுனால நீங்கள் புதிய தொழில் தொடங்க நினைச்சவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதத்தை பயன்படுத்தி புதிய தொழிலை தொடங்கலாங்க. ஏன்னா லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் வருமானம் உங்களுக்கு பல வகையிலும் வர காத்துட்ருக்குன்னு சொல்லலாங்க. அதன் மூலம் தாங்க இப்போ நீங்கள் எந்த தொழிலை முன்னேற்றணும், அடுத்து இன்னொரு கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சவங்களா இருந்தால் கூட இந்த மாதத்தை பயன்படுத்தி கொண்டு நல்ல சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. அதன் பிறகு மாணவர்களின் மேற்கல்வி முயற்சி நிறைவேறும் மாதமும் இந்த மாதம் தாங்க.
மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜூன் 26, 27 இந்த 2 தினங்களும் சந்திராஷ்டமமாக இருக்கிறதுனால அன்றைக்கெல்லாமே நீங்கள் கூடுதல் கவனமாக இருக்கணுங்க. வண்டி ஓட்டும் போது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. அதிர்ஷ்ட நாள் என்னன்னு பார்த்தா ஜூன் 21, 23 இந்த 2 நாட்களுமே அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக அமைஞ்சிருக்கு. மேலும் உங்கள் வாழ்வில் ஏற்படும் இன்னல்களிலும் பிரச்சனைகளிலும் இருந்தும் விடுபட நீங்கள் தொடர்ந்து குரு பகவானை வியாழக்கிழமையில் நெய் விளக்கேற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கை வளமாக சிறப்பாக அமையுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.